போனாருன்னா வண்டி கொண்டு போடுவார். அவர் யார்? அவர் வெயிட்டுக்கே வண்டி உட்காருமே பாருங்க, களமால ஏறி நிற்பாரு பாருங்க, வேணும்னே அதை தான் பண்ண போகிறான் அவன். வண்டி உட்காரு. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்னா ஜாண்டியர் 50 டெமோ போட்டுருக்கோம். அதை தான் வீடியோ பார்க்குறோம். நீ வேண்டாம் வேணாம் டே. ஆமாண்டா, வெயிட் அவனுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வைக்கலாவா? வேணாம் மாப்பிள்ள. இழுக்குதா இழுக்கலையா? அவன் ஏறிக்கிட்டா மேலையா? இங்கே இருக்கிறவங்களாம் திருடன். ஒரு 1/4 மணி நேரமாக ரவுண்ட் அடிச்சு பவுடர் மாதிரி கிடைக்குது. அடுத்து 100 ஆயிடுச்சு. இவன் இப்போ கரெக்டான கியர்லேயே ஓட்டுறான்ல. நீயா இருந்தா என்ன பண்ணியிருப்ப? கிளச்சு அழுத்தி உடனே டாப்பில் போட்டிருப்ப. எதெல்லாம் ஓட்டுனா எப்படி வந்தோடனடா லோத்து ஏன்னா ஏத்தாடாடா ஏத்தேடில் போட்டுட்டான். போகிறான் புர்ரும் புர்ரும் புர்ருன்னு 2 கிட்ட போல. ஏதாவது போட்டு எந்த கியரில் போட்டு அழுத்தி பிடிச்சா வண்டி லோடு ஆகாது போகுதோ பார்த்து ஓட்டணும். மாப்பிள்ளை இன்னும் காய் உடைக்காத பையன் தானே. ஏன் உடைக்கிறதுக்கு தான் வழி இல்லாத இருக்குது. திருப்பிடிச்சு ஒரு தடவை உடஞ்சிடும். என்ன அவுத்துல போய் ரவுண்டு போட போகிறானா? ரோடு மேலே போட்டு இறங்கி ஓடலாம். அங்கே ஒரு ஆள் வராங்க. ஊருக்கிட்ட வாங்கி தெரியுமா அவரை? ரவுண்டு தான் போட்டு விட்டான். நல்லா தெரியுமா? ஆக மொத்தம் எவனும் ஓட்டுற ஆசை இல்லடா, ரவுண்ட் அடிக்கிற ஆசை தான்டா. நீ ஓட்டி பாருண்ணா, நல்லா போகுதா போகல அதெல்லாம் காக்காத. நீ புள்ள இறக்கி விட்டுரு, அதெல்லாம் போவோம். இது என்ன 2 வீல் டிரைவா? இது என்ன 2 வீல் டிரைவா? நல்லா போகாத போகிறதுக்கு. இதெல்லாம் 4 வீல் டிரைவ். லிவரே க்ளோஸ் பண்ணாலும் போயிட்டுருக்கோம். ஓசில் யார் ஓட்டி கொடுப்பான்னு பிளான் பண்ணிட்டா. இது மாதிரி ரோட்டு மேலே 2 ஏக்கரா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இவங்க வந்து வழினா காப்பாங்க. ஒன்று போய் இல்லாமல் தான் கண்ணுங்குது. தடலாத காட்டில் இவங்க கொண்டா டெமோ போடுவாங்களா சொல்லு பார்க்கலாம். என்ன ஒரு வீடியோ எடுக்கண்ணா தெரியுதா கண்ணா? கருகருன்னு தெரியறியே. பட்டி டிஞ்சரிங் பார்த்து கொஞ்சம் பளிச்சுன்னு வந்தால் நல்லா இருக்கிறேன். வண்டியில் ஏறி உட்காந்துக்கா. வண்டி கிளியராக போடும். அவர் மடியில் ஏறி உட்காந்துக்கா, வேலை முடியும். அவர் 2 வீல் டிரைவ் தான் வச்சுக்கிறாரு ஓட்டுறவர். என்னாண்டி வச்சுக்கிறாரு அவர்? எம்எஃப். அதெல்லாம் எம்எஃப் நல்ல வண்டி தான், போவாதெல்லாம் இல்லை. 4 வீல் டிரைவ் எடுக்க சொல்லுங்க. இப்போ 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி ஓட்டுறாரு. எம்எஃப்லாம் அப்படி எந்த 2 வீல் டிரைவும் அப்படி போவாதில்ல. இந்த 5 கலப்பைக்கு இப்படிங்கமில்ல. இது அந்த பிரச்சனை எல்லாம் போகுதுல. வருதுண்ணா ஒரு 2 நிமிஷம் வந்துடும். வந்துட்டு இருக்கிறான் ஆண்டு வே. ஏதுண்ணா பெரிய வண்டியா? எல்லாம் அஜித்தை ஃபோட்டோ எடுக்கணுமாம்பா. கம்பேரிசன் வண்டி வேணுமா? கம்ப்ரஸர் 2 4 கம்ப்ரஸர் இல்லடா, கம்பேரிசன்டா. கம்ப்ரஸர் தாங்க. 2 4 வீல் டிரைவ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. 3க்கு ஈடு கொடுக்கலாம். எது போகுதுன்னு பார்க்கலாம். அந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஃபோட்டோ எடுத்தால் போதும், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும் எந்த வண்டியுமே ஒன்று சலிச்சது கிடையாது. அவர் டீசல் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் நம்ம வண்டிக்கு போகும்போது. ஓஹோ, நீங்கள் அவர் ஃபுல் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அதை ஓட்டி மூவிங்கடானா கொண்டு வர ஒரு டாப் போட்டு கொண்டு வந்தா கூட இல்லை அவன் ஓட்டுறத. இதெல்லாம் காலையிலே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உழவஞ்சி அதிகாச்சும் எடுத்துகிட்டு போய் ஓட்டியிருப்பேன். போடா நீ ஓட்டி போடுறா. ஓட்டி பார்த்தா தானே தெரியும் எப்படி போகுது என்ன. ஓட்டி போடுறீங்க? டேய் நீ வா, நீ எங்கடாங்க போற? அவர் ஏன் நிற்கிறீங்க? கேடுங்க ஏன்னா ஒரு பக்கம் தானே போகுது. பக்கம் படுக்குதுடாடே இந்த பக்கம். ஓ அந்த பக்கம் ஏறணும் இல்லைப்பா. அதே கலப்பை தூக்கிக்கும். அதனால தான் அவங்க கீழ் ஓட்டையில் போட்டு விட்டாங்க. 3வது ஓட்டையில் 2 ஓட்டை தான் போடணுமா? 2 வீல் டிரைவாக இருந்தால் எங்கடா போக போகுது? இந்த ஆழத்துக்கு அப்படியே கட் ஆகுமா? உக்காராது. இப்படி ஆடி நின்று போயிடும். 5 4 போயிடும். 5 4 போயிடும்ண்ணா. இவ்வளோ எத்தனை வந்து 2 வீல் டிரைவ் போடா நானும் அங்கே நின்னா எப்படி? நான் வீடியோ எடுக்க முடியாது. போ, நான் ஏறுனா வீடியோ எடுக்க முடியாதியா? நீங்கள் ஏறுங்கய்யா. நீ ஏறு. நீ வாய் எங்கே பேசிட்டு இருக்கிறங்க? வா. 2 வீல் டிரைவ் ஆஃப் ஆகிடும். 2 வீல் டிரைவ்லாம் ஆஃப் ஆகி போயிருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல,
2 ஆகிட்டு இப்படி இப்படின்னு ஆடும். 3வது ஆட்டுக்கு ஆஃப் ஆகி போயிடும். கரெக்டாக நீ என்ன வேலை பார்க்கணுமோ கரெக்டாக வந்து பார்க்குறியா? ஹலோ, இதான் ஒரு 1/2 மணி நேரம் தம்பி. ஆ ஆ நான் ஒரு 1/2 மணி நேரம் வர இருங்க. போதண்டா, வேற ஆள்கிட்ட கொடுங்கடா. வேறு யாரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நாம ஒரு சுற்று ஓட்டினா தான் வாங்கி ஓட்டுவாங்களாட்டுக்குது. வாங்கி ஓட்டுங்க. சரி ஓட்டுறாங்க, இவங்கெல்லாம் ஓட்டுட்டுங்க. ஆசையர் ஓட்டோம். நம்மளுக்கெல்லாம் இன்னும் வண்டி ஓட்டுற ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓட்டுட்டோம். இனிமேல் அவங்க தான் இளவட்டுக்கு தான் ஓட்ட போகிறாங்க. ஆமாம், என்ன வயசாகி போச்சு. ஏன் அவங்கள இடம் விட்டலாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சின்ன பசங்களாம் ஓட்டணும். இப்போ வண்டியோட புது வண்டி எடுக்கிறோம். நான்லாம் எடுக்கணுன்னு சின்ன பசங்க எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு அவ்வளோ ஆசையாக இருக்கும். புது வண்டி எடுத்துகிட்டு வரலான்னு. எத்தனையோ பேர் அதெல்லாம் கொடுக்காத, அதான் இடிச்சு விடுவான். புது வண்டி நாம் தான் எடுத்துகிட்டு வரணும். ஓனரே எடுத்துகிட்டு வந்து இடித்தவனா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் இடத்த விட்டுறலாம். என்ன சின்ன பசங்க தான் இருந்துட்டு போகிறாங்க. எங்கன்னா போக போகுது 2 வீலர் இப்படிலாம் வண்டி தூக்கும் போகாது. ஆடி ஆடி நின்று போயிடும். வாட ஏத்தேடு இன்னும் ஒரு சாலை ஓட்டிட்டா மண்ணு லூஸ் ஆகி போயிடும். இது 11 ரூபாங்கண்ணா வண்டி. ரெண்டுமே போயிடுச்சு. ஒன்று வந்துட்டான். என்ன வண்டி வருது? செடியில் வருது. போகல உங்களோட இத்தான இருக்குது. இப்படி தான் போவோம் உங்கள் வண்டி. நல்லா தான் போகும். இதோட நல்லா போகணும்ல, நல்லா போகாது. அதோட வீல சுற்றிட்டு போகணும்ல. 50 டி நார்மலு 2 வீல் டிரைவ் 40 இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு அதை 4 வீலும் போட்டு கரன்னு இழுக்குது. அதனால எப்படியோன்னு சுற்றிக்கிட்டுனாச்சும் போயிடுது. கை வைக்காத மூளை திருப்ப முடியாது. திருப்பலாம். இதெல்லாம் அப்படி இல்லை. போய் முட்டை குத்தல் விட்டு திருப்பினா கூட திரும்புது. இதுதான் அதுக்கு உள்ள பிரச்சனை. ஆ 4 வீல் டிரைவ் இருந்தாலும் இந்த 2 வீல் டிரைவோட கம்மியாக தானே போகுது. 4 வீல் டிரைவ் கம்மியாக தானே போகும். வண்டி லோடு பிடிக்கல இல்லை. 4 வீல ஒரே லோடில் போகுது இல்லை. அதான் முன்னாடி சேர்த்து இழுக்கிறதுனால. இது பாருங்க எப்படி பின்னாடி வீல் சிலிப் ஆகிட்டே போகுது. அதான் ஆமாம் 4 வீல் டிரைவ் போட டயர் தேய்மானம் கம்மி. பின்னாடி வீல் சிலிப் ஆகுது. ஆமாம் 3 வண்டிக்கு ஒரு வண்டினாச்சும் புக் ஆகிருந்தா பரவாயில்லையே. புக் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் புக் பண்ணுங்க. நீங்கள் 45 எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. அது 50 வேண்டாம். 45 தான். 45 ஓட்டி பார்த்து 50 எடுத்துக்கோ. தான் 2 வீல் டிரைவோட பிரச்சனையே. அது அப்படிதான். 5 கலப்பையில் இவ்வளோ எந்த வண்டிக்காரனை கூப்பிட்டாலும் இவ்வளோ ஆள் ஓட்ட மாட்டாங்க. ஓட்டுட்டாங்கண்ணா யாருமே ஓட்ட மாட்டேங்கிறாங்க. டீசல் மூவினுங்கிறாங்க கம்பெனிக்காரர் வர. அந்த போய் பின்னாடி போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்கள் வண்டி ஓட்டிச்சு ஃபஸ்ட்டுலாம் இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களா. ஏதோ லோடிங் எல்லாம் என்ன ஜாயின் பண்ணி விட்றீங்களா? போகுதா இல்லையா? செடில்ண்ணா வேலை இருக்கு. தாண்டியெல்லாம் புகையே வராதுங்கிறாங்க. இப்படி கக்குது. நாம் ஓட்டணும் இல்லை, நான் ஓட்டணும். என்ன வண்டி இழுக்கிறீங்க? ஒரு நூல் பின்னாடி நிறுத்து. அப்போ தான் ஃபோட்டோ எடுத்தால் தெரியும். 2 வண்டி அங்கே நின்று எடுத்தாங்கண்ணா. இருண்ணா அப்போ தானே ஃபோட்டோ எடுத்தால் தெரியும். 2 வண்டியும் தெரியும்.
சரியா போட்டாங்க தெரியுங்களா? ஒரு பக்கமா நிறுத்தினா தான் 2 வண்டி தெரியும். போட்டு கூட்டு கூட்டு நல்லா கூட்டு. ஒன்று எடுத்து கொடுத்தா போட்டா அப்படி சைஸா ஒரு 4 மணி நேரம் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு இல்லாத இப்படியே இந்த வண்டியை கூட எடுத்துட்டு போங்க. யாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? இந்த வண்டி எடுத்துட்டு போய் இப்படியே ஓட்டுங்க. புது வண்டி கொண்டாந்து விட்டுட்டு இதை எடுத்துட்டு போய் சொல்றேன். வண்டி ஓட்டி பார்த்தீங்களா? எப்படின்னா இருக்கு? நல்லா தான் இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகேண்ணா. ஆனால் எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து இதுக்காக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம்ண்ணா. ஸோ ரேசஸ் கம்பெனியின் சார்பாகவும் ஜாண்டீர் கம்பெனியின் சார்பாகவும் உங்களை வருகன்னு வரவேற்கிறேண்ணா. ஸோ எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பெனி வந்து ப்ராடக்ட்டை எப்படி தயார் பண்ணாங்க, எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங்கு. வந்து 1837 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 188 வருஷம் பழமையான ஒரு டிராக்டர் கம்பெனி தான் நம்ம ஜாண்டீர் டிராக்டர் கம்பெனி. இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஒரு கொல்லம்பற்றையில் கொழு வந்து கொழு அடிக்கிற கம்பெனியாக தான் இருந்தது. அந்த கொழு அடிக்கிற கம்பெனிலேருந்து அதுக்கு தேவையான மாட்டு வண்டி சம்திங் இந்த சக்கரை வண்டிலாம் போட்டு ஓட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 மாடிஃபை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்தே கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இந்தியாவில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் உற்பத்தி இடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூனே அண்ட் மகாராஷ்டிரா வந்து 1998 வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனிங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷம் ஆகுது. இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான டைமில் வந்து டிராக்டர் கொடுக்க முடியலங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2012க்கு முன்னாடிலாம் வந்து ஒரு டிராக்டர் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம கம்பெனிலேருந்து பில் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். அதனால் 2012ல் வந்து பார்த்தீங்கன்னா தேவாஸில் இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்றைக்குமே எந்த டிராக்டர் கேட்டாலுமே வந்து உடனே வந்து உங்களுக்கு டிராக்டர் வந்து பில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சப்போர்ட்டும் ஸோ உங்களோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீருக்கு நிறைய இருக்குங்க. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குது, ஸோ ஏரியா ஆஃபீஸு, உற்பத்தி கூடம், அந்த ரீசர்ச் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 500 டீலருக்கு மேலே இருக்காங்க. இப்போ 500 டீலர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பிரான்ச்சுக்கு மேலே ஜாண்டீர் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ரேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இடத்துல டீலர்ஷிப் இருக்குது. அதாவது 4 டிஸ்ட்ரிக்டில் ஒரு 13 இடத்துல டீலர்ஷிப் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ஸோ பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதுக்கு தேவையான பாகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீர்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை அப்படின்னா சப்போஸ் சேலத்தில் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஆத்தூரோ ஸோ கள்ளக்குறிச்சியோ நியர்பையில் எங்கே இருக்கோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கிறதாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீரில் டிராக்டர் மட்டும் பிஸ்னஸ் கிடையாதுங்க. அதுக்கு தேவையான வேளாண் கருவிகளும் அதுக்கு தேவையான ஸோ ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீர்லேயே தயாரித்து கொடுக்குறோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான உபகரணங்கள் ஸோ ரொட்டவேட்ரு, கல்டிவேட்ரு, பேலரு, விதை போடுற மிஷினு, ஸோ இந்த கடலை போடுற மிஷினு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீரில் தயாரித்து கொடுக்குறேங்க. அதுக்கு தேவையான சர்வீஸும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணுறாங்க. பட் ஜாண்டீரில் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜாண்டீரில் இருக்கிற டெக்னீஷியன் தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோங்க. அதுக்கு தேவையான பாகங்கள், அதுக்கு தேவையான நிதி உதவி, ஃபினான்ஸு, ஜாண்டீர் ஃபினான்ஸ். இன்றைக்கி ஒரு டிராக்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நல்ல பேமெண்ட் போடக்கூடிய வசதியுமே வந்துச்சு. உங்களோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கு, உங்களோட ஸ்பில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வித்தின் 1 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிராக்டர் எடுக்கிறீங்க நாளைக்கே ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நம்மளோட டிராக்டரோட வகைகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 சீரியஸாக நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து மினி டிராக்டர் வகைகள், ஸோ சின்ன வண்டி 28லேருந்து 35 HP இருக்கக்கூடிய டிராக்டர் வகைகள் ஒன்று இருக்குங்க. அடுத்து வந்து 5D சீரியஸ், நம்மளோட 50-50D 50-45Dனா ஸோ இந்த 5000 சீரியஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் HP, கிட்டத்தட்ட வந்து இந்த காயர் மில்லு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிராக்டர் வகைகள். அடுத்து வந்து 130 HP, இந்தியாவிலேயே வந்து அதிக HP கொண்ட டிராக்டர்னால் நம்ம ஜாண்டீர் டிராக்டர் தாங்க.
இது வந்து அதிக இருக்கிறதுலே அதிகமான ஹெச்பினா 130 ஹெச்பி இருக்கக்கூடிய டிராக்டர் நம்ம ஜாண்டியரில் இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ சப்சைலர்னால் ஒரு 3 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விடக்கூடிய ஒரு கலப்பை தான். அடுத்து டீலக்ஸ் ரிவர்சபிள் எம்பி ப்ளோ. ஸோ இந்த எம்பி ப்ளோ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய மண் அப்படியே புரட்டி மேலே போடக்கூடிய ஒரு கலப்பை தான். இது எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கரும்பு, குச்சிக்கிழங்கு சம்திங் இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம கொடுப்போம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 அடி லேயர், ஒரு சட்டு மண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நுரம் மண் வரைக்கும் போய் அந்த சத்தெல்லாம் நின்றோம். ஸோ அடுத்தது நம்ம இந்த மாதிரியான சுழல் கலப்பை போட்டு ஓட்டும் போது கீழே இருக்கக்கூடிய சத்து மண்ணெலாம் மேலே வந்துடும். அடுத்து நம்ம விவசாயம் பண்ணும்போது அதிகப்படியான மகசூல் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரியான கலப்பை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ரோட்டரி டில்லர், பவர் ஆரோ, சப்சாயிலரு, இந்த லேசர் லெவலர். இந்த லேசர் லெவலர்னால் என்னென்னா, இப்போ அந்த இடத்துல காடு மேடாக இருக்கும், இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். ஸோ 5 கலப்பை ஒரு டைம் ஓட்டிட்டு நம்ம இந்த லேசர் லெவலர் போட்டு ஓட்டும் போது காடு எல்லா இடத்துலையுமே மட்டமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான கலப்பைகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த விதை போடுற மிஷினு எல்லாமே நம்மக்கிட்ட ஜாண்டியில் இருக்குது. அடுத்து வந்து டிராக்டருக்கான அக்சசரிஸு. ஸோ அதுக்கு தேவையான, இப்போ நம்ம கார் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சீட் கவரு, ஸ்டேரிங் கவரு, ஸோ அந்த சன்கிளாஸ் எல்லாமே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம ஜாண்டியர்லேயே தயாரிக்கப்பட்ட அதுக்கான அக்சசரிஸு என்னென்னா, இதுக்கு தேவையான கொடை இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்துடும். இந்த டயருக்கு தேவையான முன்னாடி ஃபெண்டர் கிட்டு, ட்ராபாரு, ஃப்ரண்ட் வீல் வெயிட்டு, ரியர் வெயிட்டு, அது நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. இது எல்லாமே ஜாண்டியில். இது கஸ்டமருக்குலாம் என்னென்னலாம் தேவை இருக்குதோ இது எல்லாமே ஜாண்டியில் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ஃபேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரேடியேட்டரில் ஏதாவது டஸ்ட் அடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு டைம் இறங்கி க்ளீன் பண்ணணுங்க. பட் நம்ம சீட்லேருந்து அந்த மாடல் நம்ம IRHP சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் எல்லாமே இந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீட்டில் உட்காந்துக்கிட்டு லிவரை தள்ளி பிடிச்சா போதும், அந்த ஃபேன் அப்படியே திரும்பிடும். உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாம் பிச்சுட்டு வெளியே தள்ளிடுங்க. நம்ம இறங்கி க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி லிங்க் இருக்குது, க்ரீன் சிஸ்டம் லிங்க்னு இருக்குங்க. இந்த ஜேடி லிங்க் வந்து 2000 இப்போ வர டிராக்டர் அந்த IRHPயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி லிங்க் வந்து கம்பெனி ஃபிக்டடாக வந்துடும். இந்த ஜேடி லிங்க் மூலமாக என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வண்டி எங்கே ஓடிட்டுருக்கு, எவ்வளோ டீசல் இருக்குது, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு, இந்த காடு ரோட்டில் ஓடிட்டுருக்கா, உழவில் ஓடிட்டுருக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு மூலமாக நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டிரைவர் வச்சு அனுப்பிச்சி விட்றீங்க அப்படின்னா கூட அந்த உங்கள் டிரைவர் எந்த இடத்துல ஓடிட்டுருக்காங்க எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கிட்டை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இல்லை என்கிட்ட வந்து பழைய டிராக்டர் தான் ஜாண்டியர் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த க்ரீன் சிஸ்டம் லிங்க்னு ஒன்று இருக்குது. அந்த க்ரீன் சிஸ்டம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2012க்கு மேலே இருக்கிற எல்லா டிராக்டர்லையுமே நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இன்னொன்று வந்து இந்த ஃபனல் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த ஃபனல் மூலமாக இப்போ நம்ம டீசல் வந்து நம்ம டேங்க்கில் வாங்கிட்டு வந்தால் நம்ம ஊற்ற போகிறோம் ஒரு கேன்லேருந்து. அதில் சப்போஸ் ஏதோ சின்னதாக மைன்யூட்டாக வந்து டஸ்ட்டோ வாட்டரோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஃபனலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட் வாட்டர் எல்லாமே தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துருங்க. நம்ம டிராக்டரில் 5 வருஷம் இல்லைன்னா 5000 மணி நேரம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ 5 வருஷம் 5000 மணி நேரம் வாரண்டி எதுக்கெலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஜாண்டியர் தயாரிக்கிற பொருளுக்கு கொடுக்குறோங்க. ஸோ ஜாண்டியரில் என்னென்ன தயாரிக்கிற பொருளுங்க. ஸோ மற்றபடி டயரு, டைனமோ, செல்ஃப் மோட்ரு, சுவிட்சஸ், இந்த எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே 1 வருஷம் வாரண்டி வரும். அதுக்குமே 1000 மணி நேரம் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. சொல்லுங்கண்ணா. அடுத்து நம்மளோட ஜாண்டியரோட இன்ஜினுங்க. ஸோ இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுல ஹை பேக்கப், அதிக இழுவை திறன் கொண்ட இன்ஜின்ங்க. எங்கெங்க இழுக்குது, இழுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இப்போ ஓட்டி பாருங்க, இப்போ நம்ம டிராக்டரை ஓட்டி பாருங்க, இழுக்கல அப்படின்னா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். கருப்பு இன்ஜின் இழுக்கிற அளவு 2011 வரலும் இழுத்த மாதிரி இப்போ இழுக்குதா? கண்டிப்பா இழுக்குதுங்க. உங்களுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா, காம்படிட்டர் டிராக்டருக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஸ்ப்ரே ஜெட்டுன்ற கூலிங் ஸ்ப்ரே ஜெட்டுன்னு ஒரு நாசில் ஒன்று இருக்கும். பிஸ்டன் எப்பவுமே குளுமையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதாங்க. ஸோ இதில் வந்து அதிகப்படியான ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ஜாண்டியரோட பவர் டெக் இன்ஜின், இந்த CRD இன்ஜின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பவர் டெக் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த என்ஜின் கண்ட்ரோல் யூனிட் மூலமாக தான் உள்ளே வந்து டீசல் எவ்வளோ அனுப்பணும் அப்படின்றத இந்த நமக்கு எப்படி மூளை மாதிரியும், ஸோ இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ஒரு மூளை. ஸோ ஒரு எந்த இடத்துல எவ்வளோ அளவுக்கு
எவ்வளோ டீசலை உள்ளே அனுப்பணுன்றது இதுதான் முடிவு பண்ணும். இன்றைக்கி இந்த நார்மலாக ஒரு இன்ஜினில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா கம்பெனிலேருந்து ஒரு மெக்கானிக் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதில் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு. பட் இந்த பவர்டெக் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட ஸோ இந்த மானிட்டர் மூலமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம லேப்டாப்பில் அந்த கோட் நம்பர் போட்டாலே எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HPCR ஹை ப்ரெஷர் காமன் ரெயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு டெக்னாலஜி தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பவரான எந்த இடத்துல ஒரு பவரான நம்ம டெப்த்து கொடுத்து ஓட்டினாலுமே ஸோ எந்த இடத்துலையுமே வண்டி வந்து ஸ்லிப் ஆகாமல் இழுத்துட்டு வரக்கூடிய HPCR. இது CRDA இல்லைங்க. சிஆர்டி இல்லாதையே அதுக்கு வந்து ECU யூனிட் வருதா? நார்மல் வண்டிக்கு ECU யூனிட். பவர் டெக் வண்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் HP நான் சொல்ல பார்த்தீங்க 5405 5075 அந்த HPயில் இருக்கிறது தான் இந்த பவர் டெக் இன்ஜினோட. நான் இன்ஜின் பற்றி சொல்கிறேன். 2 வண்டியிலையும் இந்த இன்ஜின்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஆர்டி உங்கள் வண்டியில் வருதா இல்லையா? வருதுங்க. 63 HP இருக்கு இல்லைங்களா? ஸோ 63 HP 75 HPலாம் சிஆர்டி இன்ஜின் மட்டும்தான் RTO ரூல்ஸ் படி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் இன்னும் அந்த வண்டியில் முன்னெல்லாம் 5310 வந்து பார்த்தீங்க 57 HP அதில் வந்து சிஆர்டி இல்லை. கவர்மெண்டோட நாம்ஸ் படி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த சிஆர்டிங்க இன்னொன்று 5310 சிஆர்டி வருது. வருதுங்க. பவர் டெக் இன்ஜினாக வருது. ஸோ EGRன்னு சொல்லுவாங்க. பவர் டெக்னா இதுவே இப்போ சிஆர்டி வேற நார்மல் இன்ஜின். இது வந்து D மாடலு. E மாடல் வர இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெக் இன்ஜின் தான். நம்ம இந்த ஹார்வெஸ்டர் மிஷின்லாம் ஓட்டம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பவர் டெக் இன்ஜின் தான் நம்ம பயன்படுத்தணும். EGRன்னு சொல்லுவோம். இந்த EGRனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன். வெளியே போகிற புகையை மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டீசலை எரிக்காத டீசலை 100% எரித்து வெளியே தள்ளுங்க. ஸோ அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இரட்டை டேக் கவர் சுவிட்ச். ஸோ ஒரு வண்டியில் 2 விதமான HPயை பயன்படுத்திக்கலாம். ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி 63 HP இந்த உழவு ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா உழவு முடிச்சுட்டேன் நம்ம ரோட்டில் தான் போனோம் அப்படின்னா இந்த சுவிட்சை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட்லேருந்து எக்கனாமிக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 5 HP அப்படியே கன்வெர்ட் ஆகிடும், கம்மியாகிடும். 63லேருந்து 57 கன்வெர்ட் ஆயிருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டீசல் மைலேஜ் இன்னும் சேர்ந்து வரும் இல்லைங்களா? 5 HP கம்மியாக ஓட்டும் போது நமக்கு மைலேஜ் கிடைக்கும். அடுத்து பிளானட்டரி டிரைவ். ஸோ இந்த பிளானட்டரி டிரைவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹெவியான ஆக்சில்னு சொல்லுவோம். ஸோ வரக்கூடிய பழுவையும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரித்து எடுத்துக்குங்க. ஸோ என்னென்னா இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டர் மிஷினோ ஒரு பேலரோ ஒரு சுழல் கலப்பையோ ஒரு கேஜிலோ ஓட்டும் போது என்ன பண்ணோம் அதிகப்படியான பழுவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காரும். அப்போ வரக்கூடிய பழுவையுமே 3ஆக பிரித்து எடுத்துக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஹெவியான ஆக்சில் தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து டிரான்ஸ்மிஷன். நம்மளோட கியர் பாக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம காலர் மெஷ் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும் போது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு. நம்ம ஜாண்டியில் அந்த மாதிரியான சவுண்ட் வராது, ஸ்மூத்தாக கியர் விழுங்க. என்னன்னா ஹெலிக்கல் கியர் சிங்க்ரோமஸில் தானே அப்படி விழுவோம். இது வந்து காலர் மெஷ் கியர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். காலர் நகர்த்தும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் கியருக்கு தேய்மானம் நடக்காதுங்க, காலர் மட்டும்தான் தேய்மானம் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும் போது ஸ்மூத்தான கியர் விழுங்க. இன்னொன்று இந்த சிங்க்ரோமஸுக்கு இதுக்கு என்ன சிங்க்ரோமஸ்னா டைரெக்டாக கியர் வந்து ஒன்றோட ஒன்றா உட்காருங்க. இது வந்து காலர் மெஷ் கியர் பாக்ஸ்னா கியர் இப்படி இருக்கும், காலர் மட்டும் நகர்த்தி விடும் கியரை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆமாம் இங்கே பாருங்க அந்த காலர் கூட இங்கே எடுத்து விடலாம். இந்த ஒரு காலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலர் தான் நகர்த்தும். ஒரு கியர்ல இன்னொரு கியரை மாற்றும் போது காலர் நகர்த்தும், கியர் நகராது டைரெக்டாக. காலர் நகர்த்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்மூத்தாக கியர் விழும். இன்னொன்று நாய்ஸ் அதிகமாக வராதுங்க. இதில் இன்னொன்று டெக்னாலஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெக்னாலஜி வேறு எந்த கம்பெனிலுமே கிடையாது. என்னென்னா இப்போ நம்ம டிராக்டரை வந்து எல்லா இடத்துலையும் சமமாக ஓட்டுவோமான்னு கேட்டால் கிடையாது. மேடாக ஓட்டுவோம், பள்ளமாக ஓட்டுவோம், எல்லா இடத்துலையுமே ஓட்டுவோம். இப்போ நம்ம மேடாக ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த ஆயில் எல்லாமே என்ன பண்ணோம் ஒரு சைடில் வந்து நிற்கும். அப்போ இங்கே இருக்கிற கியருக்கு ஆயில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்னென்னா இங்கே இருக்கிற ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் வந்து இந்த மேலே இருக்கிற டாப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் சொல்லுவோம். மேலே இருக்கிற அந்த ஓஸ் வழியாக வந்து மேலே தெளிக்கும். ஷாஃப்ட் மூலமாக கியர் உட்காந்து பார்த்தீங்களா, அந்த ஷாஃப்ட் மூலமாக எல்லா கியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆயில் சப்ளை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கியர் வந்து தேய்மானம் இருக்காதுங்க. ஒரு கியர் வந்து இரும்பு பொருள் ஆயிலுக்குள்ளே ஓடிட்டுனா தேய்மானம் நடக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கியர் வந்து தேய்மானமே ஆகாதுங்க. ஸோ நார்மலாக வந்து மற்ற கம்பெனியோட நம்மளோட கியர் பாக்ஸ் வேலை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது ஒரு காரணம். அடுத்து வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்டர். ஸோ நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்தோன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் தாங்க. ஸோ இதில் என்னென்னா உள்ளே போகிற காற்றை சுத்தப்படுத்தி அனுப்புங்க. ஸோ 99% வந்து பார்த்தோன்னா தூய்மையான காற்றை உள்ளே அனுப்பும்போது ஸோ இன்ஜினோட லைஃப் டைம் வரும். அதுக்கான டீசல் வந்து பார்த்தோன்னா 100% எரிச்சு தான் வெளியே தள்ளுங்க. சப்போஸ் ஒரு டிரைவர் வச்சு அனுப்புகிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும்
இந்த ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. இந்த இண்டிகேட்டர் மூலமாக உங்களுக்கு டிஸ்பிளேல லைட் எரியும். உங்களோட ஃபில்டர்னு க்ளீன் பண்ணி போடுங்க அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் தான். இதை வந்து காம்படேட்டர்லாம் ஒரு குடுவை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ 250 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டரை மாற்றிட்டே இருக்கணும். பட் இது வந்து 1200 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த ஃபில்டரை மாற்றினா போதுங்க. ஸோ இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வரும். 1200 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இதை ஃபில்டரை மாற்றிக்கலாம். அடுத்து ஆயில் பிரேக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஆயிலுக்குள்ளே முழுகக்கூடிய ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக்குங்க. ஸோ இந்த டிஸ்க் பேட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுக்குள்ளேயே முழுகி ஓடிட்டுருக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா தேய்மானமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடு போட்டு இழுத்துட்டு வந்தாலுமே எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணுமோ அதே இடத்துல அக்யூரேட்டாக நிற்குங்க. இதே வந்து காம்படேட்டரில் ஆயில் பிரேக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு நினைக்கும். இது வந்து டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுக்குள்ளே நனைஞ்சு ஓடிட்டு இருக்கனால நமக்கு தேய்மானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சாதாரணமாக இன்றைக்கி பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 மணி நேரம் வரைக்கும் நம்மளோட பிரேக் டைம் நமக்கு வருதுங்க. அடுத்து வந்து பவர் ஸ்டேரிங். ஸோ எல்லா காம்படேட்டர் வண்டியும் சரிங்க, நம்ம வண்டியுமே வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது. நம்ம வண்டியில் இருக்கிற பவர் ஸ்டேரிங் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இருக்கிற கனெக்ட் பண்ணியிருக்கிற பவர் ஸ்டேரிங்கோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹைட்ராலிக் ஆயிலோட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஸ்டக் ஆகாதுங்க. இப்போ காம்படேட்டர்லாம் வந்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்குன்னு தனியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஆயில் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாலும் ஸ்டேரிங் வந்து ஸ்டக் ஆகுங்க. பட் டேரெக்டாக வந்து 35 லிட்டர் ஹைட்ராலிக் ஆயிலோட கனெக்ட் ஆகிக்கிறதுனால எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஸ்டக் ஆகாதுங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசாலமான ஆப்ரேட்டர் வசதி. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கணும். ஸோ அதனால் சைட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் நம்ம கொடுக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லுங்கி கட்டிட்டு தான் ஓட்டுவாங்க. பேண்ட் போட்டோம் ஷார்ட்ஸ் போட்டு ஓட்ட பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். சென்ட்ரு கீராக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து இடைவெளி அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு க்ரீன் சிஸ்டம் லிங்க். ஸோ நம்ம இந்த க்ரீன் சிஸ்டம் லிங்க் மூலமாக நம்மளோட டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸு, ஸோ நம்ம வண்டி எங்கே ஓடிட்டுருக்கு, உழவு ஓடுதா, ரொட்டாவேட்டர் ஓடுதா, கலப்பை ஓடுதா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இதை மானிட்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு தோட்டம் ஓட்டுறீங்க, அவங்க உடனே அமௌண்ட் கொடுப்பாங்க கிட்டக்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா கூட அந்த ஏரியாவில் நம்ம வண்டி ஓட்டிருக்கு இவ்வளோ நேரம் இந்த காடு ஓட்டிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாங்க. ஹைட்ராலிக் ரிவர்சபிள் எம்பி ப்ளோ. இது வந்து ஜாண்டிலே தயாரிக்கப்பட்ட சுழல் கலப்பைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம கீழே இருக்க ஒரு 2 அடிக்கு கீழே இருக்க மண்ணையுமே சுழட்டி மேலே போடக்கூடிய ஒரு கலப்பு தாங்க. இது வந்து ஜாண்டிலே தயாரிக்கப்பட்ட 2 பாட்டம்லையும் இருக்குது, 3 பாட்டம்லையும் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற இன்றைக்கி 55 ஹெச்பிக்கு மேலே இருக்க டிராக்டர் எல்லாமே நம்ம 2 பாட்டமும் யூஸ் பண்ணலாம், 3 பாட்டமும் யூஸ் பண்ணலாம். காம்பேக்ட் ரவுண்ட் பேலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேலர் மிஷினு. இன்றைக்கி டூயல் கிளச்சில் இருக்கிற டிராக்டரில் மட்டும்தான் அந்த பேலர் நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம ஜாண்டியரில் இருக்கிற அத்தனை டிராக்டருமே டூயல் கிளச்சி, வேணுனாலும் சிங்கிள் கிளச்சி இருக்கிற டிராக்டருமே நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மகிட்ட இருக்க பேலரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டோம். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்னா பில்லு கட்டு சுற்றுனதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக கயிறு இழுத்து பிடிச்சா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை மேய்ச்சா மட்டும் போதுங்க. பில்லு உள்ளே லோட் ஆகிடுச்சு சுற்றிடுச்சு அப்படின்னா கிளச்சை மேய்ச்சா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக கட்டி வெளியே தள்ளிடும். ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டுது அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் யூனிட் மூலமாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நூல் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிறத வாய்ப்பே கிடையாது. என்னென்னா உள்ள சொலினாய்டு சுவிட்சுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த சொலினாய்டு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக அந்த நூலை இழுத்து பிடிச்சிக்கும். எந்த இடத்துலையுமே காற்றுல பறக்க விடாதுங்க. எப்போ வந்து பேல் கட்டிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் பண்ணுற சிஸ்டமும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இதெல்லாம் வந்து இது வந்து பனானா ரோட்டரி டீலர். இன்றைக்கி வாழை மரத்தை அப்படியே ஓட்டக்கூடிய ரொட்டாவேட்டருமே நம்ம ஜாண்டியில் இருக்குது. இதில் என்ன மெயினாக கொடுத்துருக்காங்கன்னா ஹெவியான பிரேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற அந்த டோரோட ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அதிக டென்ஷனாக இருக்கிற ஸ்ப்ரிங் தான். இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மொந்த வாழையோ தேன் வாழையோ எல்லாம் பெரிய பெரிய கட்டையாக இருக்கும். ஒரு வருஷத்தில் வாழை கட்டை மட்டும் வாழை காய் மட்டும் வெட்டிடுவாங்க. பட் அந்த கட்டையை வந்து அப்படியே ஓட்டுவாங்க. 1 மணி நேரத்துக்கு கிரிப்பர் கியர்னு ஒன்று இருக்குங்களா, 1 மணி நேரத்துக்கு அதிகபட்சமாகவே 330 மீட்டர்லேருந்து 900 மீட்டர் வரைக்கும் தான் அந்த கிரிப்பரோட கியரோட ஸ்பீடு இருக்குங்க. இதை வந்து பின்னாடி பொடியாக ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடிய ஒரு கியர் ஆப்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. அடுத்து வந்து சிசில் ப்ளோ. ஸோ இது வந்து சிசில் ப்ளோனா உளிக்கலப்பைன்னு சொல்லுவோம். ரொம்ப கடினமான கட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டலாம் அந்த காடு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான உளிக்கலப்பை நம்ம போட்டு ஓட்டும் போது உங்களுக்கு நார்மலாக 5 கிலோ போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். இந்த உளிக்கலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரை அதிகமாக வராது. ஸோ மண்ணை வந்து ஆழத்தை பெருச்சிட்டு வரும், கரை வராதுங்க. அடுத்து ரொட்டாவேட்டர் ஓட்டும் போது நமக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. அதனால் இந்த கலப்பை அறிமுகப்படுத்தியிருக்கோம்.
இதான் வந்து நம்ம ஜாண்டீரோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? நம்ம ஜாண்டீரில் வந்து கழட்டிங்க 5310 கருப்பு இன்ஜின் இழுக்கிற அளவுக்கு இப்போ 5310 சிஆர்டி இழுக்கல. ஆனால் இன்னைக்கு 53 கருப்பு இன்ஜின் எதனால் ஸ்டாப் பண்ணாங்க நீங்க அப்படின்னா வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் நாம்ஸ் இருக்குங்க. ஸோ ஆர்டிஓலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல்னால ஒரு சில நாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னெல்லாம் மஹேந்திராவில் கூட வந்து 595 டர்போ வந்தது. நீங்கள் எவ்வளோ கோடு போட்டுச்சிங்க. ஸோ மணல் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ வந்து அதுக்கு அடிச்சுக்க வண்டியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை எதனால் நிறுத்துறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு நாம்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு நாம்ஸ் இருக்குங்க. இழுவத்திறனை குறைச்சிட்டிங்களா? ஆனால் இழுவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன விட நீங்கள் பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்திருக்குங்க. அதுதான் 1000 HP போகணும். 710 1000 HP போகும். அதான் 130 HP இருக்குது இல்லை, எவ்வளோ வேணாலும் ஏறிக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் வண்டிகிட்ட வாங்க, வண்டி உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு ஓனர் சொல்லுங்க. இது ஏர் ஃபில்ட்ரு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர் பிடிச்சும் போடலாங்க. இல்லைனா நம்ம ரொட்டாவேட்டர் ஓட்டு வந்து அதிகப்படியான டஸ்ட் இதில் இருக்குங்க. அப்போ நம்ம தட்டி போட்டுக்கலாம், இல்லைனா ஏர் பிடிச்சி போட்டுக்கலாங்க. சப்போஸ் இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணல அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் மூலமாக நமக்கு டிஸ்பிளேல தெரியும் உங்களோட ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி போடுங்க அப்படின்றத. அதே மாதிரி இங்கே பாருங்கள் கூலண்ட் ஆயில் இருக்குங்களா, அதுக்கு லெவல் கொடுத்துருப்போம். ஸோ ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபுல்லு. இதுக்கு நம்ம மீடியமான நம்ம லிட்டர் நம்ம வச்சுக்கலாங்க. அந்த கிரீன் சிஸ்டம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல டிராக்டர் இருக்குது அப்படின்றது எல்லாமே. அடுத்து வந்து இது வந்து டீசல் கூலிங் சிஸ்டம். ஸோ இது வந்து டீசல் கூலிங் சிஸ்டம். ரிட்டர்ன் போகிற டீசலை வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஊற்றுங்க. ஆமாங்க, இது வந்து டீசல் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்து இது 50 HP இருக்க டிராக்டர் எல்லாத்தையுமே புதுசாக கொடுத்துருக்கோம். அடுத்து அப்படியே எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்கணும். அதெல்லாம் 6 மாசத்துல உப்பு எரிக்கும். இது சாயில் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோல்ஸை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரொட்டாவேட்டர் நம்ம போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வந்து மேலே போட்டு ஓட்டலாம். ஸோ அடுத்ததெல்லாம் வந்து இந்த ஆம்பளை சீலே போகாது. இப்பெல்லாம் வந்து இப்படி ஒழுகுது. ஜாண்டியில் லீக்கேஜும் கிடையாது. இப்பயுமே லீக்கேஜ் எல்லாம் கிடையாதுங்கண்ணா. புது வண்டி இப்படி லீக் ஆகுது. லீக்கேஜ் இல்லைங்கண்ணா, இது ஜஸ்ட் அதோட கிரீஸோட அப்ளை பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ அதோட இதுதான் இது. புது வண்டியில் டயரே தேஞ்சிருச்சு. இது சாயில் இப்போ நம்ம 5 கிலோ ஓட்டுறோம் பாத்தீங்களா, 5 கிலோக்கு கீழே ஒரு 500 மணி நேரத்துக்குள்ள தான் ஓட்டிருக்கோம். இந்த கீழே இருக்க பின்ல நம்ம போட்டு ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக சென்சிங் ஆகக்கூடிய இதுங்க. இது வந்து சென்சிங் ரோப் மூலமா உள்ள சென்சிங் ஆகிக்கும். வண்டி டிரைவ் பண்ணி பாருங்கண்ணா. இப்போ ஓட்டி பாரு மாப்பிள்ள. ஓட்டி பாருமாமா. சரி பத்து ஓட்டி பாரு. ஓட்டி பார்த்தேன். அப்போ ஓட்டுற வண்டிக்கு இப்போ ஓட்டுற வண்டிக்கு வித்தியாசம் இருக்கு. அது நல்லா இருக்கு, இது இழுக்காது. வண்டி 5310 இவர் நம்ம ஊர்லயே வண்டி எடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அன்னைக்கு அந்த வண்டி இழுத்த மாதிரி இல்லை இந்த வண்டி 9ல ஓட்டு மாப்பிள. நீ உன் திருப்திக்கு ஓட்டுறா மாப்பிள. அண்ணா குழந்தைகிட்ட வண்டி கொடுத்துருங்க. குழந்தை சரி எடுங்க. இவர் இவத்துல போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இங்கே காலை போட்டு அவனை பார்த்தோம். அந்த வீலை ஆன் பண்ணிவிட்டு போங்கடா. குரங்குங்கிட்ட போய் நீங்கள் சேஃப்டி எதிர்பார்த்தா அதெல்லாம் ஆவர கேரியுமா. சிக்கன்பா நம்ம வண்டியை வந்து கம்பேரிசன் பண்ண சொன்னாங்க. ஓட்ட சொன்னாங்க, நம்ம ஓட்டல. நமக்கு ஏன் போட்டி போடுறதுக்கோசரம் நம்ம ஓட்டவே கிடையாது. ஓகேவா, அதனால் நம்ம போட்டிலாம் போடவே கிடையாது. சரி பாரு என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன்.
பாரு சார், இப்படிலாம் நீங்கள் ஓட்டிங்களா ப்ரோ யாராச்சும்? டேய் எங்க இன்னொருத்தனை காணோம், என் மாப்பிள்ளையை காணோம், அங்கே போயிட்டான். அதை தானே எங்கடா நின்றுட்டு இருந்தியா? அவன் பாருங்க ஓடி போய் அங்கே நின்றுக்கிட்டான் பண்ணிக்கிட்டேன். இவங்க ஆளை கொண்டு விட்டு போயிடுவாங்கடாப்பா அப்படின்னு. ஏன்டா தென்னை மரத்து காரம் போட்டுட்டு இருக்கிறாருங்க, இருங்க கொஞ்ச நேரம் போட்டு தரட்டும். ஏன்டா பிரேக் அடிச்சு தான் தென்னை மரத்தில் கரை போடணுமா? சரி ஓட்டுனே ஒரு பக்கமாக இருந்து ஒரு சால் ஓட்டி விட்டுவாங்க. நாய் கிளைக்கிற மாதிரி கிளச்சி வச்சிங்கன்னா எப்பட்றா? போதும்போது காட்டுக்காரருக்கு இவ்வளோ ஆள் ஓடி கொடுத்துக்கணும் பார்த்தாதான். அண்ணா அப்படியே ஒரு பக்கமாக இருந்து ஓட்டிவிட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா வந்தால் கற்றுவார். அப்படியே அந்த பக்கம் இருந்து வேலை பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. அப்படியே அங்கே ஓரத்துல இருந்து வேலை பிடிச்சிட்டு வா. ஒரு சால் ஓடிட்டு வந்துருங்க. அவ்வளோதான், அதான் போகிறாங்களா பாரு. ஏற்ற ஏடு தானே இது? ஏற்ற வித்தியாசமான இங்கே இருக்கு. ம், நீ போய் சாப்பிட்டு எடுத்து போட்டுக்க. இது ஓட்டணும்ல, சாப்பிட்டு வந்துரு. இல்லை நான் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு வரையா? ஃபோன் பண்ணிட்டா போகலாம். நீலாம் ஓட்ட மாட்டா, எங்கள் வண்டியெல்லாம் நீ ஒன்றாலும் ஓட்ட முடியாது. நீலாம் ஜாண்டியர் ஓட்டினாலுங்க மகேந்திராலாம் ஓட்ட மாட்டேங்க. 7,000 ரூபாடா, 7 லட்சம்டா. 45 லட்சம் ஏற்றல போட்டு ஓட்டவும் வண்டி வரும் ப்ரோ. என்ன பிடிக்குது. கடைசியாக காட்டுக்காரர் ஒரு கால் ஓட்டி விட்டு போக சொல்லிட்டாரு, அதனால் ஓடி இருக்கிறாங்க. தேடா ஐப்பஸ்டா மாத்திரா வேற இது. ஒரு சால் எந்த அளவு பிடிச்சி ஓட்டினா வந்து டெம்பரேச்சர் குறைங்கன்னு ஏறுந்துடும். எந்த அப்படி பிடிச்சி ஓட்டுறான் பாரு. ஏதோ இவங்க டெமோ போடுறங்கிற பேரில் இந்த காட்டுக்காரருக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி ப்ரோ. எல்லாம் ஒரு 20 பேருக்கு மேலே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய்க்கிறாங்க. ஏதோ இன்றைக்கி போட்ட டெமோவில் ஒரு கஸ்டமர்னாச்சும் வண்டி எடுப்பாங்களான்னு தெரில. நல்லா இருக்குது ப்ரோ. கீர் ப்ரோ வந்து சூப்பர் தான். ஆனால் என்ன ரொட்டேட்டருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்குது வண்டி. இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையே. நம்மளதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ செகண்டில் தான் மேக்ஸிமம் நம்மளாம் ரொட்டேட்டர் ஓட்டுவோம். ஜாண்டியர் வந்து லோ ஃபஸ்ட்டுக்கே ரொம்ப வேகமாக இருக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ ஏறுதுன்னு தெரில. மாப்பிள்ளை சொல்லணும். டெம்பரேச்சர் பாருங்கள், டெம்பரேச்சர் 50. டெம்பரேச்சரை பார்த்துக்கோ. இது ஓட்டங்காட்டி க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா சி பஸ்ஸில் ஓடிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. சி பஸ்ஸில் ஓட்டுறானால எந்த கீரஸில் ஓட்டுறான்னு சொல்லணும். எதுமா இப்போ அதை வேணா ட்ரை பண்ணலாம். இது கரெக்டு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வண்டி. இது வேண்டாம், எடுத்தா இனிமேல் இதுதான் எடுக்கணும். ஓரல் டிரைவ் அதோட சிறப்பம்சம் எல்லா வண்டியிலையுமே இருக்கிறது தான் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்க 3 சிலிண்டர். எனக்கு தெரிஞ்சு என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, வேறு கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு சிலிண்டர் தான் வித்தியாசம். இது 3, அதிலலாம் 4. எம்எஃப்பில் 4 3 எம்எஃப்பில் 3ன்னு தான் நினைக்கிறேன். யார் வண்டா? நான் ஓட்ட வேணும் முடிச்சு சாவடி. வீடியோ எடுக்கல எதுக்கு? எனக்கு ஆப் வைக்கிறதுக்கா? இல்லை ப்ரோ, நம்ம வண்டியில் ஒரு சுற்று ஓட்டி பார்க்கலாம். நாங்கள் அதை வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கல. ஏன் தேவையில்லாத எடுத்துக்கிட்டு 2 வீலர் அதான் போகாதடி. 4 வீல் டிரைவில் போகிற மாதிரி 2 வீல் டிரைவில் போடுறது அப்படி இருக்குது. 4 வீல் 4 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் தான். 2 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் தான்.
காவுதே கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிருக்கு. போகலாம் வருது ஜாண்டியரில். காவுதுன்னா அவன் தூக்கி தான் பிடிக்கிறான். ஆனால் இந்த அளவு ஓட்டி பார்த்தா இன்ஜின் டெம்பரேச்சர் அந்த அளவு உட்காருதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால எப்படி இருமோ அடி கொடுப்பாங்க. அடிக்குமா? அடிக்குமாவா? ஒரு வேக்காடே வந்து போயிருங்கிறியா? அடுப்புக்குள்ள உட்காந்துருக்கு. மெத்தாதுக்கு மேலே வேற வெயில் வேற. வண்டி எடுக்குது எப்படின்னு அவன் எந்த வண்டி எடுக்கிறான்? இந்த அளவுக்கு கரெக்டாக ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆர்பிஎம் 150 ஆர்பிஎம் டிராஃபேஜில் ஓட்டுறான் ப்ரோ. இப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாகும் ப்ரோ. ஆனால் வாடகை ஓட்டுறவங்க இவ்வளோ டெப்த்து கொடுத்து ஓட்டுவாங்களான்னா கண்டிப்பாக அது வந்து சொல்ல முடியாது. இவ்வளோ டெப்த்து கொடுத்துலாம் யாரும் வாடகை ஓட்ட மாட்டேன். நானே ஓட்ட மாட்டேன். நீங்கள் ஓட்டிங்களா? நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ. மணிக்கு 1200 1300 ஓடுது. 1300 ஓடினாலும் இவ்வளோ டெப்த்து கொடுத்து யாரும் ஓட்ட முடியாது. இது டெமோ வண்டிங்க, அதனால எந்த அளவு லோடு கொடுத்தாலும் போகுதா என்னன்னு ஓட்டி பார்க்குறது ஒரு திருப்தி, அவ்வளோதான். லிவர் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 வீல் டிரைவுக்கு ஆஃப் பண்ணி 2 வீல் டிரைவ் மாற்றினா வண்டி போகவே இல்லை. ஜாண்டியரோட சவுண்டு டிஃப்ரெண்ட் இதுதான். வண்டி சவுண்டே மாறி போச்சுடா. வண்டி சவுண்டே தொருங்குது. அவ்வளோதான், ஓட்டிட்டான். இன்னும் 4 சுற்று ஓட்டினா காடு ஒரு சால் ஓட்டி விட்ட மாதிரி ஆகி போயிடும். ஓகேன்பா, அவ்வளோதான். ஜாண்டியர் 50 நல்லா தான் ப்ரோ போகுது. ஆனால் இவ்வளோ ஓடுனா டீசல் எவ்வளோ போகணும் ஜாண்டியர் 50 பற்றி வச்சுக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த ஜாண்டியர் குரூப் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் இவ்வளோ லோடு கொடுத்தா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ டீசல் போகும் ப்ரோ அப்படின்னு தெரியும். அப்புறம் வண்டி அங்கே போகும்போது வண்டி சவுண்டே இல்லை, அந்தளவுக்கு இன்ஜின் அடங்குது. அதனால் டீசல் எவ்வளோ போகும், என்ன மைலேஜ் கொடுக்குன்னு கம்பல்சரி கமெண்டில் சொல்கிறீங்க. நான் இதை எதிர்பார்ப்போம். என்ன மாதிரி நிறையா பேர் வந்து இந்த மகேந்திரா, சுராஜ், வேறு எத்தனையோ பிராண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 50 HP வண்டி கியர் ப்ரோ, பவர் ப்ரோ வண்டி இந்த டீசல் போகும், இந்த அளவுக்கு வண்டி விரட்டி ஓட்டினா அப்படிங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட கணிப்பு 4.5 லிட்டருக்கு மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இன்ஜின் உட்கார வச்சா நம்ம மகேந்திராவே ஊதும். ஆனால் லோடு பிடிச்சா எம்எஃப் மாதிரில ஓடுது, ஜாண்டியர் மாதிரியே ஓடலையே. இதுக்கு தான் 4 வீல் டிரைவ் எடுக்கணுங்கிறது. 2 வீல் டிரைவில் இப்படி ஓட்டவே ஓட்ட முடியாது. தடமாடெல்லாம் தூக்கி பிடிச்சாதான் திரும்பும். இது எப்படி திருப்பினாலும் திரும்புது. இதுதான் 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் உள்ள வித்தியாசம் நண்பா. செட்டை பிடிக்கப்படாதீங்க. அதெல்லாம் எல்லா கீழயும் ஓடுதுண்ணா. ஹை டாப் தான் போடல. ஹை டாப்ல இன்ஜின் இறங்குது. இல்லை அதையும் ஓட்டி பார்த்துருவாரு. இளங்கோவனாரு தெரியலையே. இளங்கோ வராதுண்ணா. இளங்கவன் தாரமும் வருதுவா. அது நம்மளுக்கு இல்லை, பேர் மாறி வரும். நம்பர் சொல்லுங்க அப்படியே. 60 அவன் தானே கொலாய். ஏன்னா அவன் தான் வண்டி எடுக்க போகிறது. எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான் அவன் சொல்லிட்டே வந்துட்டா இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே எல்லா கியர்லையும் ஓட்டி பார்த்துட்டாங்க. எந்தெந்த கியரில் வண்டி போகுமோ எல்லா கியரும் ஓட்டி பார்த்துட்டாங்க. பாமாடுக்கு 4 நம்மள தவிர யாருமே நீங்கள் எடுத்து ஓட்டி பார்க்கலையே. நல்லா வந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம சைடு ஆளுங்க கிடையாது. அதெல்லாம் அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க திருநெல்லுங்கெல்லாம். அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க ஒரு சால். இந்த இடத்த கொட்டாய் பிரிச்சுக்கிட்டு கூட யார் தேவேந்திரன் தான் அவருடைய இன்சார்ஜா. இதை பிரிச்சுட்டு எடுத்து காலிச்சுட்டு போவாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குடா டே, இங்கே அனல் அடிக்குதுடா. ஏடா இங்கே புகை வரைக்குது. ஒரு பொழுதுனைக்கு இந்த கியரில் ஓட்டுனீங்க
ஏன் நம்பர்ல அது கம்பெனி நம்பரு நம்பர் இளையராஜா இளையராஜா நம்பர் ஏமாமா ஒரு 10 நாளைக்கு கொடுத்துருந்தோம். நாங்கள் பாரு சைக்கிள் மாதிரி எடுத்து ஓட்டி இஆர்கே டிரான்ஸ்போர்ட் போகுது இயற்கை மண்ணோட போகுது இங்க அது எங்கேயுமே மேலே ம் வண்டி லோட் ஆகுதுல்ல இதில் டீசல் குள்ளவர் போட்டாங்கல்ல ம் ஏன் மாப்பிள்ள நீ ஒரு ரவுண்ட் ஓட்டணுமா ஏன் மாப்பிள்ள அவ்வளோதானா அங்கி இல்லையா இல்லையா அழுத்து மாப்பிள்ள கட்சி அழுத்த கரெக்டாகுதா பிளே இல்லையாட்டுக்குதா சரி ஓகே வச்சு கொடுத்துருவாங்க. எங்க இது வண்டி ஏ பாஷா கொஞ்சம் கட்சி பிள்ளை வாங்க மாட்டா